Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 11 binomial distribution பார்க்க போகிறோம். சரிங்களா? chapter 11ல கண்டினியூ பண்ணுறேன். probability மூன்று வகையான 3 டைப் இருக்குது. probability distribution, binomial distribution, Poisson distribution அப்படின்னு 3 இருக்கும். நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸில் உள்ளது இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது, ஈருறுப்பு பரவல் அப்படின்னு சொல்கிறது தமிழில். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா சொல்கிறது, அதுக்குள்ளே ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கிறணும். பொறுமையாக P of capital X is equal to small x is equal to NCX P power X Q power N minus X Q power N minus X. இது வந்து கவுண்டபிளுக்கு கண்டுபிடிக்கிறது. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்றது ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது வந்து கவுண்டபிளுக்கு, அதாவது எக்ஸோடைய வேல்யூ வந்து 0லேருந்து எது வரைக்கும் வரலாம், n வரைக்கும் வரலாம். அதாவது P + Q is equal to 1 அப்படின்னு அர்த்தம். இதில் நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். P வேணும் அப்படின்னா 1 மைனஸ் Qன்னு எடுத்துக்கலாம், Q வேணும் அப்படின்னா 1 மைனஸ் Pன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். P of X is equal to X, எனி ஒன் அப்ளை பண்ணிக்கோ, NCX P பவர் X Q பவருக்கு வந்து 1 மைனஸ் P பவர் n மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். புரியுதான்னு பாரு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 அப் டு n அப்படின்னு அர்த்தம். எக்ஸசைஸ் 11.5 அதில் உள்ளது. ரைட், மீன் அப்படின்றது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து NP அப்படின்னு அர்த்தம். NP வேரியன்ஸ் அப்படின்றது NPQ. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் SD அப்படின்றது வந்து ரூட் ஆஃப் NPQ. NPன்றது கிரேட்டர் பெருசு எதை விட, NPQவோட. சொல்கிற புரியுதா? மீன் தான் பெருசு வேரியன்ஸை விட. மீன் அப்படின்னு அர்த்தம், கிரேட்டர் வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஹிண்ட்டு நாற்று வச்சுக்கோ, சரியா? ரைட், இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்கு போவோம். எக்ஸசைஸ் 11.5 11.5 கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு வாசித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் எடு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் n = 6, P = 1/3. ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட்டு K is equal to 3. அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது P of X is equal to X P power X NCX P power X Q power N minus X, X is equal to 0, 1, 2 up to N. இப்போ P of X is capital X equal to K அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ P of X is equal to Kக்கு பதிலாக 3, Nக்கு பதிலாக 6, 3, 63, P power 1/3 whole power X 3. நெக்ஸ்ட்டு Q கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Q is equal to 1 minus P equal to 1 minus 1/3 2/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணோம்னா அப்போ 2/3. அடுத்து n என்ன வந்துடும், 6 minus 3. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், 3.
6C3னா 6 into 5 into 4 divided by 3 into 2 into 1. இது 1/27. 1 3 times போட்டால் 1 தான், 3 3 times போட்டால் 27. அதே மாதிரி 2/3 whole power 3, 2 3 times போட்டால் 8. இதில் 3 times 3 போட்டோம்னா 27. அடிக்க வேண்டியது அடிச்சுக்கோ. 3 2s are 6 அப்படின்னு அடிச்சிட்டேன். வேறு எதுவும் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோ. இப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பாரு. எண்ணி 2 16, 160/729 அப்படின்னு கிடைக்குது ஆன்சர். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் செகண்ட் ரோமன் லெட்டர். சரிங்களா? வாட் இஸ் கிவன்? n வந்து 10, p அப்படின்றது வந்து 1/5, k is equal to 4. Binomial distribution p of x is equal to 4. டேரெக்டாக ஃபார்முலா எழுதுகிறேன். ncx p power x, சரியா சொல்கிறது? p power x, இது x டினோட் பண்ணிக்க வேணாம். ரைட். q power p is equal, அதாவது q is equal to 1 minus p. q கண்டுபிடிச்சிக்கோ. 1 minus p, 1 minus p, சாரி. அப்போ 1 minus 1/5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 5 is 5 minus 1 என்ன வந்துடும்? 4/5. அப்போ 4/5 ஹோல் பவர் n minus x. ஓகேயா? ரைட். 10c4, 10 into 9 into 8 into 7 whole divided by 4 into 3 into 2 into 1. 1/5 into 5 into 5 power 4. அதே மாதிரி இதை வந்து 4 power 6/5 power 6. எதுவும் அடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு அடிச்சுட்டு ஆன்சர் எடுப்போம். 4 2s are 8, 1 3 is 3, 3 3s are 9, 7 3 21, 210 இந்த இடத்துல 210 இன்ட்டு 4 power 6/5 power 10 அப்படின்னு வருது. 5 power 10 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. புக்கில் வெரிஃபை பண்ணிக்க ஆன்சர் கரெக்டாக அப்படின்ட்டு. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு இங்கே செஞ்சிடுறேன். தேர்ட் சம். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் தேர்ட் சம். வாட் இஸ் கிவன்? n equal to 9, p equal to 1/2, k is equal to 7 equal to x ன்னு வச்சுக்கோ. அப்போ p of x is equal to kக்கு பதிலாக xக்கு பதிலாக 7, ncx 9c7 p power 1/2 q equal to 1 minus p, 1 minus 1/2 equal to 1/2. அப்போ இதுக்கு 1/2 தான், இதுக்கு 1/2 தான். சரிங்களா? மேலே தப்பாக எழுதிட்டேன். எக்ஸுக்கு 7, எக்ஸுக்கு என்ன இருக்குது? 7. p power x அப்படின்னா 1/2 ஹோல் பவர் 7. இது 7 minus 4, சாரி 9 minus 7, n minus x தானே. 9 minus 7. அப்போ 9c7. இது சப்ராக்ட் பண்ணிக்கடா தம்பி. 9 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சரியா? சிறுசாக்கிறக்காண்டி சிறுசாக்கிறக்காண்டி செய்கிறது. 9c 9 minus 7 எழுதிக்கலாம். இது 1/2 power 7 எழுதிக்கோ. இது 1/2 power 2 வந்துடும். இப்போ 9c 2ன்னு அர்த்தம். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 2 power 9 அப்படின்னு அர்த்தம். இது 9 into 2, 2 into 1, 1/2 power 9. இது ரெண்டையும் அடிச்சிரு. அப்போ 9
இன்ட்டு 1/2 பவர் 9 ஈக்குவல் டு 9/2 பவர் 9. இதுதான் இதனுடைய ஆன்சரு. புரியுதான்னு பார்த்துக்கோ. ப்ரீஃப் பண்ணி எழுதணும்னா 9/2 வந்து 9 டைம்ஸ் 2 வந்து எத்தனை டைம்ஸ் போடணும் தம்பி? இந்த இடத்துலடா இங்கனக்குள்ளே நான் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோ. 8 போடணும். அடிச்சிட்டோம்னா 4 வரும், 2 ஸ்கொயர் வரும். சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும்? 7 வந்துடும். இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம்ல. 2 ஸ்கொயர் 4 9. அப்போ சப்ராக்ட் பண்ணிக்கோ. அப்போ 2 பவர் 7 வரும். 2 பவர் 7னா 128 அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். given p equal to 1/4. அப்போ q கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 மைனஸ் பின்னு போட்டு எடுத்தோம்னா 1 மைனஸ் 1/4. அப்போ q வந்து என்ன வந்துடும்? 3/4 வந்துடும். சரி, அப்போ பைனாமியல் ஃபார்முலா எழுதுகிறேன் அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதினோம்னா p ஆஃப் x is equal to x p பவர் x சாரி ncx p பவர் x q பவர் n minus x x 0 to 1 2 3 up to n. ஓகே, இப்போ given என்ன கொடுத்துருக்கோம்னா x is equal n is equal to என்ன கொடுத்துருக்கு? 10. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? n equal to 10, x is equal to 4. அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா p of x is equal to 4 10c4 p பவர் 4 q பவர் n minus x 6 minus 4 சாரி 10 minus 4 6ன்னு அர்த்தம். ஓகேயா? அப்போ 10c4 10 into 9 into 8 into 7 divided by 4 into 3 into 2 into 1 1/4 power 4 3 power 6 by 4 power 6. இப்போ அடிச்சுக்கிறோமா? 4 2s are 8 அடிச்சிட்டேன். அப்போ நெக்ஸ்ட் என்ன அடிக்கலாம்? 3 3s are 9 30 21 210 சரியா? பை 4 பவர் 10. இங்கே மேலே வந்து 3 பவர் 6 அப்படின்னு வருது. மேலே வந்து என்ன வருது? 3 பவர் 6 அப்படின்ட்டு வருது. இதை மினிமைஸ் பண்ண முடியாது, பெருசாக போகிறனால அதோட ஆன்சர் நிறுத்திக்கும். ரைட். நெக்ஸ்ட்டு p ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1. ஒன்றை விட பெருசு அப்படின்னு சொன்னால் 4 வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு 1லேருந்து 1க்கு மேலே அப்படின்னா 1 1க்கு மேலே 2 3 1 2 3 4 சேர்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? 1 மைனஸ்ன்னு போட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 p ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் 1ன்னு கண்டுபிடிக்க போகிறேன். p ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 என்ன வந்துடும்? 0 வந்துடும். 1 மைனஸ் p ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 என்ன வந்துடும்? 0 அப்படின்னு அர்த்தம். அதாவது தம்பி p ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது p ஆஃப் 1 ப்ளஸ் p ஆஃப் 2 ப்ளஸ் p ஆஃப் 3 ப்ளஸ் p ஆஃப் 4ன்னு போட்டு வரிசையாக கண்டுபிடிக்கணும். அதாவது இதைத்தான் இப்படி எழுதுகிறேன். புரியுதா சொல்கிறது? இப்படி போடணும், வரிசையாக போடணும். 4 வரைக்கும் போடுறது பெருசாக போகும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கொண்டு போனோம்னா. ஸோ ப்ராபபிலிட்டி டோட்டல் வேல்யூ 1, அதிலிருந்து லெஸ் தேன் 1 சப்ராக்ட் பண்ணிடுறேன். அப்போ லெஸ் தேன் 1 சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சரிங்களா சொல்கிறது? லெஸ் தேன் 1 சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? அவன் கேட்ட கேள்வி ஆன்சர் வந்துடும். அப்போ லெஸ் தேன் 1னா 1க்கு கீழே வந்து 0 இருக்கும். அப்போ 1 மைனஸ் ncx n வந்து 10 c0 p பவர் x q பவர் 10 ncx தானே வரும். அப்போ 1 மைனஸ் 10 c0னா 1. இதுக்கும் 1 தான். இதுக்கு 3 பவர் 10 பை 4 பவர் 10. புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ இதை அப்படியே தான் எழுத முடியும். 1 மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா 3 பவர் 4 ஹோல் பவர் 10ன்னு எழுதிக்கலாம். 3 பவர் 4 ஹோல் பவர் 10ன்னு வச்சுக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை. ரைட்.
இதான் செகண்ட் கொஸ்டின். புரியுதான்னு பாரு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். தேர்டில் ஃபஸ்ட்டு n equal to 100, number of 100, p equal to 1 by 2, therefore q is equal to 1 minus p equal to 1 minus 1 by 2 is equal to cross பண்ணி கரெக்ட் பண்ணோம்னா 1 by 2. ஓகேங்களா? இதில் ரெண்டு காயின்ஸ் வந்து ஒரு காயின்ஸ் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் வச்சுக்க மாட்டேன்னு கிடைக்கும். இதில் நமக்கு தேவையானது என்னது? ஹெட்டு தானே வேணும். அப்போ ஹெட்டுன்னு சொன்னோம்னா n ஆஃப் ஏ என்ன வந்துடும்? 1ன்னு வந்துடும். அப்போ பி ஆஃப் ஏன்னு சொல்கிறதா என்ன வந்துடும்? எனக்கு ஹெட்டு கிடைப்பதற்கான தானே. அப்போ 1 by 2 இதைத்தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். 1 by 2ன்னு தெரியுதா சொல்கிறது? அதிலிருந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் 100, அதிலேருந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஒரு காயின்ஸு கண்டுபிடிச்சிட்டு நம்ம கொண்டு வரணும். தெரியுதா சொல்கிறது? இதே கணக்கில் நீ எழுதிக்கிட்டாலும் சரி, ஓகே தான். சரிங்களா? எப்படி 1 by 2 வந்துச்சு? பி ஆஃப் பி அப்படின்றது. அப்புறம் கியூ அதிலேருந்து கண்டுபிடிச்சிக்கோ. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாரு. மீன் அப்படின்றது வந்து உனக்கு தெரிஞ்சது தான். பஸ்லேயே எழுதின ஹிண்ட்டில் மீன் அப்படின்னா என்பி. அப்போ n வந்து 100, p வந்து 1 by 2 அடிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும்? 50. வேரியன்ஸ் வேணும் அப்படின்னா ரூட் வேரியன்ஸ் அப்படின்னா NPQ. NP வந்து 50, Q வந்து என்னது? 1 by 2 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 25. புரியுதா சொல்கிறது? ரைட். செகண்ட் ஒன், n equal to 240. சரியா? இப்போ அதே மாதிரி டைஸ் அப்படின்னு சொல்கிறனால, டைனா பகடை அப்படின்னு சொல்கிறனால சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தோம்னா பி வேணும்ல. அப்போ s is equal to 1 to 6. அப்போ n ஆஃப் பேஸ் வந்து என்னது? 6ன்னு ஆயிரும். ப்ராபபிலிட்டி என்ன கேட்டிருக்கு அப்படின்னா 4 ஹெட் 4 கேட்டிருக்கு. 4ன்ற நம்பரு. அப்போ n ஆஃப் ஏ வந்து என்ன வந்துடும்? 1. அப்போ p ஆஃப் ஏ is equal to n ஆஃப் ஏ by n ஆஃப் எஸ் 1 by 6. இந்த p தான் 1 by 6. அப்போ q is equal to என்ன வந்துடும்? 1 minus p. அப்போ 1 minus 1 by 6, 5 by 6. சரியான்னு பார்த்துக்கோ. தெரியுதா சொல்கிறது? ஒரு காயின்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு டைஸு கண்டுபிடிச்சி நம்பர் ஆஃப் டைஸ் 240 அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டேன். 240 டைம்ஸ். ரைட். இப்போ மீன் அப்படின்னா என்பி 240 இன்ட்டு 1 by 6, 6 24, 40. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் அப்படின்னா NPQ 40 இன்ட்டு 1 by 2 அடிச்சிட்டா என்ன வந்துடும்? 20. இதுதான் செகண்ட் ஒன். புரியுதான்னு பாரு. வேரியன்ஸ் வந்து என்னது? NPQ. இப்போ NPQ கரெக்டான்னு பார்த்துக்கோ. எதுவும் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கோ. தம்பி இந்த இடத்துல நான் க்யூக்கு மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. மீன் வந்து NP ஓகே, இது வந்து NPQக்கு வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாரு. ஏன்னா பிஏத்துக்கு எடுத்து போட்டேன். க்யூ என்ன வருது? 5 by 6ன்னு வருது. அப்போ 3 2s are 6. சரியா? 2 2s are 4. அப்போ 100 by 5 2s are 10, 100 by 3ன்னு வருதுடா தம்பி. பார்த்துக்கோ. நல்ல வேலை. ஏன்னா நான் அந்த இடத்துல பியை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் க்யூக்கு பதிலாக. ஓகே, குட். ஃபோர்த்து சம், p is equal to 3 by 4. அப்போ இதிலிருந்து நம்ம q கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 minus p, 1 minus 3 by 4 equal to 1 by 4. அப்போ n equal to 5. இப்போ binomial distribution x is equal to 3. x equal to 3. Binomial distribution p of x equal to x. NCX p power x q power n minus x. X is equal to 0 to n. Okay. இப்போ p of x equal to 3. NCX 5C3 3 by 4 whole power 3 1 by 4 2 5 minus 3 2.
இப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 3 பவர் 4 சாரி 3 பவர் 3 பை 4 பவர் 3 1 பை 4 பவர் 2 இது ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே 2 வந்துடும், இங்கே 3 வந்துடும். அப்போ 5 2s are 10. 5 2s are என்னது 10 வருது. சரிங்களா? மிச்சம் எதுவும் அடிக்க முடியுமா அப்படின்ட்டு பாரு. 16 வருது, 64 வருது. 5 2s are 10ரா, இங்கே ஒரு 27ரா. மேலே டினாமினேட்டரில் 64 இன்ட்டு 16. சரியா? 5 2s are 10, 8 2s are 16. வேறு செய்ய முடியாது. 7 5 35 5 மிச்சம் 3 2 10 3 13 பை 6 48 8 மிச்சம் 4 சாரி 4 32 4 32க்கு 2 மிச்சம் 3 6 48 3 51 512 அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு 5th சம், 5வது சம். given rate of interest P வந்து 5%. அப்போ 5/100 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1/20ன்னு அர்த்தம். அதிலிருந்து Q கண்டுபிடிச்சோம்னா 1 மைனஸ் P 1 மைனஸ் 1/20 19/20. ஓகேங்களா? ரைட். n ஈக்குவல் டு என்னது 10. அவ்வளோதான். இப்போ வந்து 1 விட பெருசு, 1 விட பெருசு, மோர் தென் 1. சரியா சொல்கிறது? அட்லீஸ்ட் 1 அப்படின்னா 1 விட பெருசு, மோர் தென் 1 அப்படின்னா 1 விட அதிகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம P ஆஃப் எக்ஸு கிரேட்டர் அண்ட் ஈக்குவல் டு 1 1 விட அதிகமாக எடுத்துக்கிறோம். இப்போ 10 வந்து n வரைக்கும் 10 இருக்குது, அதனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் 1 மைனஸ் போட்டு P ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 போட்டு ஆன்சர் எடுக்கிறேன். எக்ஸ் லெஸ் தேன் 1 அப்படின்னா 1 மைனஸ் P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு பைனாமியல் ஃபார்முலா எழுதுகிறேன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதுகிறேன். P ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் NCX P பவர் எக்ஸ் Q power n minus x. X is equal to 0, 1, 2 up to n countable. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் NC நாட் 10C நாட் P பவர் 1/20 பவர் x Q பவர் 19/20 n minus x n minus x. அப்போ 1 மைனஸ் இது 1 தான், அதுவும் 1 தான், 1 இன்ட்டு 1. அடுத்து 19/20 ஹோல் பவர் 10. இதை 1 மினிமைஸ் பண்ண வேண்டாம். அப்போ 1 மைனஸ் சரியா 19 என்ன இருக்குது 20 ஹோல் பவர் 10 அப்படின்னு இருக்குது. இதோடு நிறுத்திக்கின்னா நிறுத்திக்க. சரியா சொல்கிறது? பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. அப்படி சப்போஸ் ஆன்சரை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 19/20 19/2 இன்ட்டு 10ன்னு போடு. இது ரெண்டையும் அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? 9 2 18 I 2 10. இன்னொரு 0 இருக்கனால இங்கே பாயிண்ட் வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 0.95 அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடித்தோம்னா அப்போ 1 மைனஸ் 0.95 ஹோல் பவர் என்னது 10 அப்படின்னு அர்த்தம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. செகண்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாக்ட்லி 2 அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியாக 2 அப்படின்னு அர்த்தம். 2 அப்போ 10C2 P பவர் 2 Q பவர் 8 10 மைனஸ் 2னா 8. அப்போ 10 இன்ட்டு
9 by 2 into 1, 1 by 20 square, 19 by 20 whole power 8. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 5. 9 5s are 45. சரிதானா? அடுத்து 1 by 20க்கு என்ன வரும் அப்படின்னா தம்பி, 1 by 2 into 10ன்னு போட்டோம்னா இது ரெண்டையும் அடித்தோம்னா 0.5. இன்னொரு 0 சேர்த்தோம் 0.05ன்னு அர்த்தம். சரியா? இதுக்கு ஆன்சர் அப்போ 0.05 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த 2ஓட தேவையில்லை, மேலே இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இதோட தேவையில்லை, மேலே போட்டுற மாதிரி போட்டுக்கிறோம் ஹோலாகவே. ரைட், இது ஒரு ஆன்சரு. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே ஆன்சர் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. 0.95 ஹோல் பவர் இதில் என்ன இருக்குது, 8 இருக்குது. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. இந்த 5 சமோட இந்த எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து வேர்ட் ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, குட்.